ஸ்பெயின்காரங்க, போர்ச்சுகீஸ் பீப்புள், டச்சுக்காரங்க எல்லாருமே அட்லாண்டிக் ஓஷனை ஒட்டி இருப்பாங்க. யூஸ்வலா இவங்களோட பேட்டர்ன் எப்படின்னா சவுத் அமெரிக்கா போறது, நார்த் அமெரிக்கா போறது, கெரிபியன் போறது, அந்த அட்லாண்டிக் ஓஷனையே யூஸ் பண்றது தவிர வேற எதுவுமே அந்த சைட்லெஸ் திங்க் பண்ணல. இவங்களுக்கு கேள்விப்படுறாங்க ஸ்பைசஸ் தேவைப்படுது, இந்த மாதிரி ஈஸ்ட்ல இந்த மாதிரி க்ளோக்ஸ் இருக்கான், சில்க் இருக்கான். இப்போ அந்த ஸ்பைசஸும் இல்லாம எல்லாமே இல்லாம யூரோப் கஷ்டப்படுது. இந்த நேரத்தில் அது கொண்டு வந்து வித்தா நம்ம பல மடங்கு லாபத்தை பெறலாம் அப்படின்றது கணக்கு வருது. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெடிஷனா கொலம்பஸ் கிளம்புறாரு இந்தியாவை கண்டுபிடிக்கலான்னு. ஆனா அவரு போய் கெரிபியன் ஐலாண்ட்ஸ் தான் கண்டுபிடிக்கிறாரு. அதான் வெஸ்ட் இண்டீஸ் ஆயிப்போச்சு. வாஸ்கோ ட காமா சக்சஸ்ஃபுல்லா என்ன பண்றான், கரெக்டா ரீச் ஆயிட்டு அங்க இருக்கிற டிராவன்கூர் மகாராஜாவோட வரவேற்போட நல்ல ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் 20 மடங்கு சம்பாதிக்கிறான். சம்பாதிச்ச அந்த பணத்தை பார்த்துட்டு அடுத்த வாட்டி வரும்போது பாருங்க பல வெப்பன்ஸ் கொண்டு வரான். இந்த வாட்டி மிரட்டியாவது உருட்டியாவது நல்ல அடிமட்ட விலைக்கு அதை வாங்கிட்டு நம்ம இன்னும் லாபத்தை சம்பாதிக்கணும்ன்ற பேராசை ஆரம்பிக்கும். இப்படி ஆரம்பிச்சது வாஸ்கோ ட காமாவோட மனசுல மட்டும் இல்ல, டச்சுக்காரங்க கிளம்புறாங்க, அதுக்கப்புறம் பிரிட்டன்காரங்க கிளம்புறாங்க, அதுக்கப்புறம் பிரெஞ்சுக்காரங்க கிளம்புறாங்க. எக்ஸ்போர்ட் பண்றது இம்போர்ட் பண்றது இந்த வேலையை பார்த்துட்டு இருந்த இவங்க இங்கேயே நம்ம ஃபேக்டரி வச்சா என்ன, இங்கேயே நம்ம ஃபோர்ட் கட்டினா என்ன, இங்கேயே சில இடங்கள் நம்ம வாங்கி பொருட்களை ஸ்டோர் பண்ணி அங்க ஸ்லோவா அமிச்சா எப்படி, எல்லாம் மொல்ல மாதிரி வேலைகளையும் கேப்பு மாதிரி வேலைகளையும் யாரு இவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே ஒரே நோக்கம் தான், பணத்தை எப்படி சுரண்டி அள்ளிட்டு போறது.